வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி 21 ஃபீட் கிராஸ் 41 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டிசைன் வந்து நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து பார்க்குறோம். 21க்கு 41 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு வடக்கு பார்த்த வீட்டுடைய பிளான் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நான் வந்து நார்த் பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நார்த் பாயிண்ட்டு இந்த பக்கமாக இருக்குது. வீட்டுடைய அளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வடக்கு தெற்காக நமக்கு 41 அடி இந்த இடத்துல இருக்குது. கிழக்கு மேற்காக 21 அடி இருக்குது. இதுதான் இந்த வீட்டுடைய மனையினுடைய அளவு. இப்போ வீட்டுடைய பிளானை நம்ம பார்க்குறோம். வீட்டோட என்ட்ரன்ஸு நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். ஒரு போர்ட்டிகோ இந்த இடத்துல இருக்குது. 10 feet 9 inches கிராஸ் 6 feet சைஸில் ஒரு போர்ட்டிகோ நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த போர்ட்டிகோவுக்கு லெஃப்ட் சைடு சரியாக வாயு மூலையில் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு வந்து நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். வாயு மூலை அப்படிங்கக்கூடியதில் வந்து நம்ம ஸ்டெப்பு வச்சுருக்கிறோம். ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸு இந்த இடத்துல இருக்குது. பொதுவாக வந்து ஒரு வடக்கு பார்த்த வீட்டாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த திசை பார்த்த வீட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து குறிப்பாக வந்து காலி இடங்கள் அப்படிங்கக்கூடியது அதிகமாக வடக்கு பகுதியில் விடுறது நல்லது அப்படின்னு நமக்கு வந்து வாஸ்து சொல்லுது. ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு வந்து இந்த இடத்துல வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல வைக்கும்போது இந்த இடத்துல போர்ட்டிகோ, அதே நேரத்தில் ஒரு காலி இடமும் இந்த இடத்துல வந்த மாதிரி நாம் இந்த இடத்துல பிளான் பண்ணிட்டோம். தென் வீட்டோடைய மெயின் டோர், இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் இருக்குது. வடக்கு பார்த்த வீடுகளில் வந்து மெயின் டோர் வந்து ஒன்று சென்டரில் வைப்போம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கிழக்கு ஓரமாக வைப்போம். இந்த வீட்டில் பொறுத்தளவில் நம்ம வந்து இந்த ஈஸ்ட் ஓரமாக இந்த மெயின் டோர் வந்து இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். 3.5 feet கிராஸ் 7 feet சைஸில் இந்த மெயின் டோர் வந்து இருக்குது. இந்த மெயின் டோருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த விண்டோவோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 feet கிராஸ் 5 feet சைஸில் ஒரு லென்த்து விண்டோ, அதாவது போர்ட்லேண்டாக லென்த்தாக இருக்கிற மாதிரியான ஒரு விண்டோ வந்து நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு ஹால் இருக்குது. 10 feet 9 inches கிராஸ் 16 feet சைஸில் ஒரு ஹால் வந்து நாம் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹாலில் வந்து நம்ம வந்து சோஃபா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ளஸ் டைனிங்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நாம் வந்து காட்டியிருக்கிறோம். இந்த ஹவுஸ் பிளான் ஒரு 2 bedroom இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் வச்சுருக்கிறோம். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட். தென் இந்த இடத்துல இன்னொரு பெட்ரூம் இருக்குது. பட் இந்த பெட்ரூமுக்கு வந்து காமனான பாத்ரூம் டாய்லெட் வந்து இந்த பக்கத்துலேயும் நம்ம வச்சுருக்கிறோம். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் கிடையாது. காமனான பாத்ரூம் டாய்லெட் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் அக்னி மூலையில் ஒரு கிச்சன் இருக்குது. 10 feet கிராஸ் 10 feet சைஸில் ஒரு கிச்சன் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு பூஜா ரூம் இந்த ஹாலுக்கு இந்த பக்கம் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கிச்சனுக்கு பக்கத்தில், இந்த டைனிங்க்கு பக்கத்தில், ஸோ இந்த சென்டரில் வந்து ஒரு ஹேண்ட் வாஷிங் வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த விண்டோஸ் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நம்ம இந்த ஹாலில் இருக்கக்கூடிய விண்டோ, தென் இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய விண்டோஸ் வந்து 4 feet கிராஸ் 3 feet சைஸில் இந்த 2 விண்டோவும் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய இந்த விண்டோ, தென் இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த 2 விண்டோவுடைய சைஸு 2 feet கிராஸ் 3 feet சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய இந்த விண்டோ, தென் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய இந்த விண்டோவுடைய சைஸு 4 feet கிராஸ் 4 feet சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். 2 பாத்ரூமில் இருக்கக்கூடிய விண்டோவுடைய சைஸு 2 feet கிராஸ் 2 feet சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ வால் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவராலாக 9 inches அப்படிங்கக்கூடிய சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பூஜை ரூமில் இருக்கக்கூடிய இந்த வால், தென் இந்த 2 பாத்ரூமில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் வால்ஸ் மட்டும் 4.5 inches அப்படிங்கக்கூடிய சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 21 feet கிராஸ் 41 feet இஸ் ஈக்குவல் டு 861 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வரும். இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் வந்து அப்ராக்சிமேட்டாக 18 lakhsல இருந்து 20 lakhs வரைக்கும் நாம் அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து நிறைய ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் நம்மளுடைய சேனல்ஸில் நம்ம பார்க்கலாம். பை, தேங்க்யூ.